Morning students. Now we are going to see the continuation of function arguments. In the previous video we discussed about types of arguments. Okay. So first required arguments and keyword arguments பத்தி பார்த்தோம். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா default arguments and variable length arguments அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Okay. So default arguments. In Python the default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. So இப்போ பாருங்க for இந்த கீழ கொடுத்திருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் பாருங்க. So இதுல வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் உடைய நேம் என்ன அப்படினா print info அப்படின்றது அது print information. ஓகே. So இதுக்குள்ள பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து 2 parameters வந்து அசைன் பண்ணிருக்கோம். name, salary அப்படினு 2 parameters எடுத்துர்க்கேன். So இந்த நேமையும் salaryயும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணனும். ஓகே. So இதுதான் வந்து print information function உடைய function. ஓகே. So ஒரு function அப்படினாலே நம்ம def அப்படிங்கற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினு தெரியும். So இப்போ லாஸ்ட் லைன் பாருங்க function call. So நம்ம என்ன function யூஸ் பண்ணிருக்கோமோ so அந்த function உடைய நேமே கொடுத்து அதுக்குள்ள நம்ம arguments கொடுக்கும். ஓகே. arguments அப்படினா அந்த parameterக்கான values. ஓகே. இப்போ பாருங்க function callல வெறும் நேம் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன் மணி அப்படினு சொல்லிட்டு நேம் மட்டும் தான் கொடுத்திருக்கேன் பட் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்ட பாராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 பாராமீட்டர்ஸ் இல்லையா நேம், salary அப்படினு பட் salaryக்கான வேல்யூ என்ன அப்படின்றத ஃபங்க்ஷன் கால்ல சொல்லவே இல்ல ஓகே சோ எப்பவுமே ஃபங்க்ஷன் கால் தான் என்ன பண்ணும் அப்படினா ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு சோ அதோட வேல்யூ அதாவது ஆர்குமென்ட் வேல்யூவை பாஸ் பண்ணும் ஓகே சோ அப்ப ஃபங்க்ஷன் கால்ல நமக்கு சிங்கிள் ஆர்குமென்ட் மட்டும் தான் இருக்கு மணி அப்படின்ற சிங்கிள் ஆர்குமென்ட் மட்டும் தான் இருக்கு சோ salaryக்கான ஆர்குமென்ட் நம்ம கொடுக்கவே இல்ல சோ இத தான் அங்க சொல்றாங்க சப்போஸ் இந்த மாதிரி no value is provided in the function call அப்படினா சோ நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா டிஃபால்ட் வேல்யூவா நம்ம ஃபர்ஸ்ட்ல பாராமீட்டர்ல அசைன் பண்ணிட்டோம் அப்படினா அந்த வேல்யூவை அதுவே எடுத்துக்கும் அப்படினு சொல்றாங்க ஓகே சோ that prints default salary when no argument is passed சோ என்ன பண்ணுது சோ salaryல நம்ம equal to 3500 அப்படினு சொல்லிட்டு பாராமீட்டர்ல நான் என்ன பண்ணிருக்கேனா அசைன் பண்ணிட்டேன் எங்க அப்படினா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் குள்ளே ஓகே சோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படினா நமக்கு அதுவே என்ன பண்ணிக்கும் வேல்யூ டிஃபால்ட் வேல்யூவை அசைன் பண்ணிக்கும் இதுதான் வந்து டிஃபால்ட் arguments அப்படின்றது சோ அவுட்புட்ட பாருங்க சோ நேம் மணி salary 3500 அப்படின்றது நமக்கு வந்திருக்கு ஓகே சோ இப்போ பாருங்க when the above code is changed as print information சோ கீழ நம்ம அந்த புரோகிராம்ல கீழ கொடுத்திருந்தோம் இல்லையா ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மென்ட்ல மணி அப்படிங்கற நேம் மட்டும் கொடுத்திருந்தோம் இல்லையா இப்போ அங்க வந்து salaryக்கான வேல்யூவை நம்ம அங்க கொடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க ram 2000 சோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படினா நமக்கு என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படினு பாருங்க சோ நேம் ram salary 2000 அப்படினு கிடைக்கும் ஓகே சோ in the above code the value 2000 is passed to the argument salary the default value already assigned for salary is simply ignored சோ நம்ம வந்து 2000 அப்படிங்கற வேல்யூவை நாம கீழ ஃபங்க்ஷன் கால்ல நம்ம கொடுத்தாச்சு அப்படினா சோ மேல டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்துறோம் இல்லையா salary கொடு 3500 சோ அந்த வேல்யூவை என்ன பண்ணினா இக்னோர் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் கால்ல என்ன வேல்யூ கொடுத்திருக்கோமோ அத தான் எடுத்துக்கும் கொடுக்கலனா மட்டும் தான் மேல இருக்கிற வேல்யூவை அது எடுத்துக்கும் அப்படி இல்லனா ஃபங்க்ஷன் கால்ல நாம என்ன கொடுத்திருக்கோமோ அத தான் எடுத்துக்கும் அப்படினு சொல்றாங்க ஓகே சோ இதான் டிஃபால்ட் ஆர்குமென்ட்ஸ் ஓகேவா So next on the variable length arguments okay so in some instances you might need to pass more arguments than have already been specified so இப்போ நம்ம பாத்தீங்கன்னா sometimes பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே நிறைய arguments வந்து நம்ம வந்து பாஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு தேவையான பாராமீட்டர்ஸ் வந்து புரோகிராம்ல இருக்காது சோ அப்ப என்ன பண்ண முடியும் அப்படினா நம்மளால திரும்ப போய்ட்டு சோ ஃபங்க்ஷன் வந்து ரீடிஃபைன் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் இல்லையா சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினு பாருங்க சோ கீழ ஒரு எக்ஸாம்பிள் புரோகிராம் பாருங்க def sum x, y, z சோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் குள்ள 3 பாராமீட்டர்ஸ் நம்ம அசைன் பண்ணிருக்கோம் x, y, z சோ இது வந்து சம் பண்ணனும் அப்படின்றதா இந்த ஃபங்க்ஷன் சோ பிரிண்ட்ல பாருங்க sum of 3 numbers கொடுத்தாச்சு x + y + z அடுத்து பாருங்க ஃபங்க்ஷன் கால்ல sum அப்படினு கொடுத்தாச்சு சோ 5, 10, 15, 20, 25 சோ எத்தனை ஆர்குமென்ட்ஸ் வேல்யூ எடுத்துறோம் பாருங்க நம்ம 5 எடுத்துறோம் ஆனா நமக்கு அசைன் பண்ணிருக்கிற பாராமீட்டர்ஸ் வேல்யூ எத்தனை அப்படினா 3 தான் ஓகேவா சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியுமா சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணா சோ என்ன பண்ணிக்கும் அப்படினு சொல்றாங்க அப்படினு பாருங்க these are not specified in the function definition and an asterisk is used to define such arguments so இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல function definitionல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா asterisk symbol யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க ஓகே அப்ப asterisk symbol யூஸ் பண்ணனா என்ன ஆகும் அப்படினா asterisk அப்படினா multiple values அப்படினு அர்த்தம் ஓகே சோ அப்ப multiple parameters நம்ம அசைன் பண்ணிக்கலாம் ஓகே இந்த எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படினா it takes 3 positional arguments ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 positional arguments மட்டும் தான் பாஸ் பண்ணும் சோ மத்த 2 என்ன பண்ணிடும்னா இக்னோர் பண்ணிடும் ஓகே
ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய நேம், நெக்ஸ்ட் பாருங்கள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தான் என்ன பண்ணணும், ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் அங்கே ஆஸ்ட்ரிக் அதாவது மல்டிபிள் சிம்பிள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் பாடி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இப்போ பாருங்கள் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ பிரிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள், ஸோ நம்பர்ஸ் எடுத்துட்டோம் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஃபார் என் இன் நம்பர்ஸ், ஃபார் லூப் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஃபார் லூப் அப்படின்னாலே என்ன செய்யும், ஐட்ரேஷன் இல்லையா. ஸோ ரிப்பீட்டட் ப்ராசஸிங் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பிரிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னும் போது அந்த பிரிண்ட் நம்பர்ஸை லைனாக பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கு தான் ஃபார் லூப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட்டை என்னன்னு கொடுத்தாச்சு, ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பிரிண்டிங் 2 வேல்யூஸ், நெக்ஸ்ட் பிரிண்ட் நம்பர்ஸ் 1,2. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபங்க்ஷன் கால். ஸோ பிரிண்ட் நம்பர்ஸ் 1,2. ஸோ எத்தனை வேல்யூ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2 வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். 2 வேல்யூஸை நம்ம ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க, பிரிண்டிங் 3 வேல்யூஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கால் எடுத்திருக்காங்க பிரிண்ட் நம்பர்ஸில் 10, 20, 30. ஸோ இங்கே 3 வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவுட்புட் பாருங்கள். ஸோ பிரிண்டிங் 2 வேல்யூஸில் என்ன நம்பர் கொடுத்துருந்தோம், 1,2. ஸோ அது பிரிண்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் 3 வேல்யூஸ், ஸோ 10, 20, 30 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. In variable length arguments, we can pass the arguments using 2 methods: non-keyword variable arguments, keyword variable arguments. So non-keyword variable arguments are called tuples. So இது ஒரு 1 mark question, so note it. Tuples பற்றி நம்ம வேறு சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணலாம். keyword variable arguments are beyond the scope of this book. ஸோ இந்த புக்கில் நம்ம keyword variable arguments பற்றி எதுவும் கொடுக்கல. ஓகேவா. So the Python print function is itself an example of such a function which supports variable length arguments. ஸோ இப்போ நம்ம print function பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ இந்த print function அப்படின்றது தான் வந்து இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஸோ எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ இதுவும் வெரி இம்பார்ட்டண்ட்டான 1 mark கொஷின். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.